எப்படியோ ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாச்சு. நல்ல போராட்டம், நல்ல ஓட்டம், விசுவாசத்தை காத்துக்கொண்டு எப்படியோ நிறைய ஆண்டவருக்காக இழந்து, நிறைய தரித்திரமா வாங்கி, நிறைய பேருக்கு உதவி செய்து, எப்படியோ நம்ம பூமியில வாழ்ந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பா பரலோகம் தான். அந்த பரலோகம் எங்கயா இருக்கு ஐயா? ஹலோ மிஸ்டர் ஜான், மிஸ்டர் ஜான், எங்க போறீங்க? இங்க வாங்க. யாருடா அது? நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது? அது யாருடா? ஜான், மிஸ்டர் ஜான். என்னது ஜானா? என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் பேதுரு. பேதுருவா? இந்த ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்களே, அந்த பேதுருவா? இல்ல, நான் ஆண்டவருடைய சீடன் பேதுரு. ஈஸ்டப்போட சீடனா? மன்னிச்சிருங்க, இந்த கடல் மேலாம் நடப்பீங்களே அந்த பேதுருவா? ஆமா, அந்த பேதுரு. பேதுரு 3 தடவை நீங்க இயேசுவை மறுதலிச்சீங்களே அந்த பேதுருவா? ஆமா ஆமா, அதே பேதுரு. அப்பா, பைபிள்ல படிச்ச பேதுருவ நேர்ல பாக்கறேன். சரி, இயேசுவை எப்ப என்ன காட்டுவீங்க? அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இயேசுவை காட்டுறதுக்கு என்ன கூட்டு போகுதுக்கா? வெளிய காத்து நிக்கிய. எப்போ நான் இப்ப இந்த பூமியில சரி, அதற்கு முன்பாக உங்களுக்கு 2 சான்ஸ் தரோம். 2 சான்ஸா? என்ன சான்ஸ்? உங்களுக்கு 2 நாள் தருவோம். இந்த 2 நாள்ல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பரலோகத்துல செலவிடலாம், ஒரு நாள் ஃபுல்லா நரகத்துல செலவிடலாம். 2ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? 2 சான்ஸா? இது தெரியாம போச்சே. நான் ஒரே சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியில வாழும்போது ஐயோ கொடுமை, எவ்வளவு பாவத்தை வெறுத்து, எல்லா தனிமை எல்லாம் வச்சு வெறுத்து, கடவுள் கடவுள், பக்தி பக்தி, பைபிள் பைபிள், இயேசு இயேசுன்னு ஒரு எப்படா பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கல. இப்ப 2 சான்ஸ் சொல்லுதீங்களே? ஆமா, உங்களுக்கு மொத்தம் 2 சான்ஸ் இருக்கு. பரவாயில்லையே, நான் ஒரே ஒரு வாய்ப்பு பரலோகம் மட்டும்தான் நினைச்சேன். இங்க 2 வாய்ப்பு கொடுக்காங்களே. எப்படியும் பரலோகம் எனக்கு கன்ஃபார்ம். என் உறுதியை சொல்ல முடியும். ஏன்னா நான் பூமியில அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். கண்டிப்பா பரலோகத்துக்கு தான் போவேன். அப்படியே ஒரு நாள் தானே, நரகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்து அதுல நிறைய விஷயம் கத்துக்கிட்டா என்ன? பீட்டர், பேதுரு, நான் இப்போ நரகத்துக்கே போயிட்டு ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் பரலோகத்துக்கு வரேன். சரி, ஓகே. அப்புறம் அந்த பாதை வெளியே போங்க. உங்களுக்கு அங்க ஆட்களுக்கு இருப்பாங்க, உங்களை கரெக்டா வழி நடத்துவாங்க. சரி, போயிட்டு வா. வாங்க ஜான், வாங்க வாங்க. எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. வாங்க ஜான், உள்ள வாங்க. இவ்வளவு தூரம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க யாரு? என்ன ஜான் தெரியாத மாதிரி கேக்கீங்க? உங்க கூடயே தான் நான் இருந்திருக்கேன். நான் தான் லூசிபரு. கூட இருக்கையிலலாம் என்னை கண்டுக்கிடல, இன்னைக்காவது என்னை தேடி வந்திருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு எல்லா இடமும் இங்க இருக்கு. நீங்க விரும்புறதெல்லாம் உங்களுக்கு. வாங்க, நீங்க வாங்க, உட்காருங்க. ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க கீழே இருந்து வரையில. இங்க வாங்க, ஒரு சேர்ல உட்காருங்க. கிருபா, ஒரு சேர போடு. சாப்பாடு கொண்டா, ஜானுக்கு சாப்பாடு கொண்டா. கிருபா, சாப்பாடு செம டேஸ்டா இருக்கு. பரலோகத்துல சாப்பாடே கிடைக்காதுலாமாங்க. இங்க நல்ல சாப்பாடுலாம் குடிக்கீங்க. அங்கெல்லாம் கஞ்சி கிடைக்காது, இங்கதான் உங்களுக்கு எல்லாம் உண்டு. கிருபா அங்கதான் நிக்கான், பாத்துக்கிட்டே இல்ல? அப்படியா? என் ஃப்ரெண்டு. ஆமா, அவனுக்கு தான் இருக்கானோ? எல்லாருமே இங்கதான் நிக்கும். நீங்க அதனால யாரை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்னும் வாங்க, உள்ள வாங்க, நம்ம போய் சுத்தி பார்ப்போம். வேற எதுவும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிடிச்சிட்டே அலைவான். சரி, அவன் இங்க இருக்கானா? அது இங்க எவ்வளவு நாளா இருக்கான் என் கூட? காட்டுங்க பாப்போம். நான் காட்டுறேன். பாத்துக்கிட்டீங்களா? நீ இப்பவும் இங்கே குடிச்சுக்கிட்டே நாளைனா? அங்க நீங்க என்ன பண்ணுனீங்களோ அதை அப்படியே இங்க பண்ணலாம். அப்படியா? ஆமா,
அவன் என்னை குடிக்கலாம் கூட்டானே. நான் பரலோகத்துக்கு போறேன்னு குடிக்காமலாம் இருந்தோம்னே. அதையா அப்படியா? சரி, இப்ப அங்கதான் இறந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ். நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிடலாம். வேற என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ என்ன கேட்டாலும் ஜானுக்கு உண்டு. நானு உங்கள்கிட்ட சொல்றதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட கூடாது. நான் ஒண்ணும் நினைச்சுக்கிட மாட்டேன். எதுவுமே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. உங்ககிட்ட தான் நீங்க ஒரு பெரிய ஆள் நினைச்சு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். நானு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணியா? அது 2-3 இருந்துச்சு. அதுல ஒன்ன சின்சியரா லவ் பண்ணேன். சரி, அந்த பொண்ணு இங்க இருப்பாளா பரலோகத்துல இருப்பாளான்னு ஒரே டவுட். அவ ஒன்ன மட்டும் இல்ல, நிறைய பேரை லவ் பண்ணா. லவ் பண்ண எல்லாவனுமே இங்கதான் இருக்கான். அவனும் இங்கதான் இருக்கான். லவ் பண்ண எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருக்கணும், வேற எங்க நீ போக முடியும்? அப்படியா? நான் அவளை பார்க்கணுமே ஆசையா இருக்கு. ஆமா ஆமா, உன் கண்ணு ரொம்ப ஒரு மாதிரி இருண்டு கிடக்கா. கொஞ்சம் குளிர்ச்சியை காட்டணும். இங்க வா. பரலோகத்துல கல்யாணமும் கிடையாது. ஆனா இங்க பாருங்க, ஐயோ எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே. இவங்க புண்ணு இருக்குது அவனுக்கு. ஆமா, இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இங்க பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் ஆழமா பண்ணிக்கலாம். இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு வந்த அன்னைக்கு காட்டிக்கிட்டு நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஐயோ நான் இப்ப என்ன செய்ய? கையும் ஓடல, காலும் வரல, எதுவுமே. ஐயோ. ஆமா, அங்க நான் பூமியில வாழும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்மார்ட் போனு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், செல்ஃபி, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு எல்லா பழக்கம் எல்லாமே இருந்துச்சு அந்த மொபைல் போன்ல. பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் பார்க்கல. அந்த மொபைல் போனே கண்ணாலேயே பார்க்கல. நீங்க கிடைக்குமா? லூசு பையில எல்லாம் பார்க்க வேண்டிய வயசுல பார்த்துடணும். அப்படியா? ஆமா, உனக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் வச்சிருக்கோம். இல்லன்னா அதையும் இழந்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன வேணாலும் பாத்துக்கலாம். நல்ல பாரு, உனக்கு என்ன போன் வேணுமோ, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்க்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கதான் இருக்கான். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எக்கச்சக்கமா நினைக்காங்க பாத்தியா? மொபைல் போன்ல அடிமையா இருக்கிற எல்லாரும் இங்கதான் இருப்பான். அவன் பூமியில இருந்து நரகத்தை தீவா எரியுனாயே. ஐயோ, உன்னை எவனும் ஏமாத்தி விட்டுருக்கான் கீழே. அது எவன் சொன்னான்? அக்னியும் கந்தமும் எரியும் கடல் அப்படி இப்படின்னாங்க. ஊரம் பொய்யும் புத்தலாட்டம் தான் நம்ம ஆளு ஊரம் பண்ணிக்கிட்டு அலைதானுவேன். நல்ல இடம் கீழே அணிவிக்க முடியலன்னா மேல வந்து நீ அணிவிச்சுக்கலாம். மொபைல் போன் ஒண்ணுமே கொடுக்க மாட்டானே. அங்க டவர் கிடையாது. அவர் டவர்லாம் வைக்க மாட்டாரு. பூரா அங்க ஒரே பாட்டாத்தான் இருக்கும். உனக்கு கோயிலே ரொம்ப நேரம் பாட்டு கேட்க முடியாதுல்ல? ஆமா, சர்ச்சில் 1.5 மணி நேரம் சர்வீஸே போர் அடிக்கணும். பரலோகத்துல போய் எப்படி நீ 24 நேரம் நீ பாட்டுக்கு நிக்க முடியாது. உனக்கு இங்க வா, உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் குரூப் பூரா அங்கதான் நிக்கான். உன் சொக்காரன், உன் ஜவையாரோட அங்கதான் இருக்கான். உனக்கு எது வேணும்? சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கானோ? அங்கதான் இருக்கான். பரலோகத்துல போய் யாரும் பேச்சு துணை கூட ஆள் இருக்காதாங்க. ஆராதனை, அல்லேலூயா, வர்ஷிப், இதுதான் இங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு கோயிலே உனக்கு கொஞ்ச நேரம் ஒரு சீப்பை கேட்க முடியல. நீ எங்க விடிய விடிய கேட்க போற? இத பாத்துக்கோ, நல்ல சான்ஸ் கூடாது, கிடைக்காது. சரி, நல்ல ஆஃபர் தான். உங்களை பாக்குறதுல பேதுருவை பார்த்ததை விட உங்களை பார்த்தாலே எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த இடங்களுக்கு உள்ள போயில இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் பரலோகத்தையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்ல ஆஃபர் இன்னைக்கு ஒரு நேரம் தான் உனக்கு கொடுத்துருக்கு. ஆஃபர் எப்பவும் கிடையாது, ஆடி ஆஃபர் கிடையாது. நான் ஏமாந்துட்டேன். அந்த பைபிள் படிச்சு அக்கினி கடல் அது ஏமாந்துட்டேன். இங்க வந்து பார்த்தப்பதான் நல்லா தெரியுது. நல்லா இருக்கும். நான் போய் பரலோகத்துல போயிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்றேன். உடனே வந்துடணும், ரொம்ப நேரம் கூட உனக்கு வாசல் நிக்க. நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணிடக்கூடாது. 1 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் ஓடியாங்க. பூமியில இவ்வளவு ஆஸ்தி வச்சுக்கிட்டு அணிவிக்காம இருந்திருக்கானே. நீங்க எல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்க. இதை விட பூமியில உங்களுக்கு ஆஃபர் நிறைய இருக்கு. அணிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. எல்லாம் வந்துருங்க, சரியா? பரலோகத்தை பார்க்கலாம்னு வந்திருக்கேன்யா. சரி வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். போமாயா? வாங்க போவோம். இங்க பாருங்க, அங்க இருக்கிற எல்லாம் தங்கமா தெரியுதா? ஏ அப்பா, எவ்வளவு தங்கம்! எல்லாமே உங்களுக்கு தான். அங்க பாருங்க, தங்கத்தாலான ரோடு, தங்கத்தாலான வீடு. இவ்வளவு எனக்கா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்மா, பூமியில அவன் 1 கிராம் தங்கம் போட்டவே கழுத்து அறுத்துருதான், கையை அறுத்துருதான். தங்கத்து மேல அவ்வளவு ஆசை. இங்க இவ்வளவு தங்கம் எனக்காண்டி இருக்கா? ஐயாடி, ஒரு 300 கிலோ இருக்குமா? இல்ல, அதை விட அதிகமாவே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தான்.
ஒரு கிராம் தங்கம் பூமியில 3500 ரூபாய்க்கு விற்கான். வாங்க முடியாம அத 10 வருஷமா வேலை பார்த்து வாங்கி பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க இங்க இவ்வளவு தங்கமா? இதெல்லாம் என் பொக்கிஷமா? எல்லாமே ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, வேற இந்த பரலோகத்துல வாங்க அப்படியே போவோம். இங்க இருக்க எல்லாமே ஆண்டவர் உங்களுக்காக படைச்சதுதான். தப்பாலா இருக்கு, வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. ஆமா, நீங்களும் இங்க வந்தோன்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் மாறி நீங்களும் மறுரூபம் ஆயிடுவீங்க. அப்படியா? ஏத்துன மாதிரியே இருக்கணும். ஆமா, நீங்களும் தேவதூதர்கள் போல மாறிடுவீங்க. அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க ஒரு சிங்காசனம் இருந்தா பாருங்க. அப்பா, பார்க்க முடியல, அவ்வளவு குத்தமா இருக்கேன். அங்கதான் ஆண்டவர் இருக்காரு. ஐயா, கடவுளே பார்த்துட்டேனா நானு. இங்க பாருங்க, எல்லாரும் தேவதூதர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகழகா இருக்காங்க. நாளைக்கு நீங்களும் உங்க கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போறீங்க. எப்பா, ரொம்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. நீங்க எப்பவும் ஆண்டவரை பார்க்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் எல்லாமே ஆண்டவர் தான். ஸ்தோத்திரம். வேற வேற ஆண்டவர் கூட இருக்குது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுக்காக தானே பூமியில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இந்த நரகத்துலலாம் நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, தண்ணி அடிக்கிறவங்க, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்டு, லவ்வர், நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு உண்டா? இங்க அப்படி எதுவும் வாய்ப்பு கிடையாது. எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவரா இருக்கிறார். மொபைல் ஃபோன் எதுவுமே நீங்க அங்க சம்பாதிக்கிற ஒரு சின்ன குண்டூசியை கூட இந்த பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. இங்க பரலோகத்துக்கு ஆண்டவர் உங்களை எல்லாமே ஆண்டவர் தான் இங்க. அப்படியா? என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட ரசிக்கப்பட்டாங்களா, அவங்களாம் இங்கே இருக்காங்களா? ஆமா, உங்க கூட ரசிக்கப்பட்ட நண்பர்கள் மாத்திரம் இங்க இருப்பாங்க. நீங்க அவங்கள பாத்துக்கலாம், அவங்க கூட நேரத்தை செலவழிக்கலாம். அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அங்க பாருங்க, அந்த தம்பி கூட சேர்ந்தானே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆமா, அந்த தம்பியில அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க. சரி, எனக்கு சரி, இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. வாங்க, நீங்க வெளியே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜான், நீங்க 2 இடத்தையும் சுத்தி பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க முடிவெடுக்க வேண்டிய நேரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. 2 இடத்துல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? ஏதாவது ஒன்னதான் நீங்க சூஸ் பண்ண முடியும். அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து மாற்ற முடியாது. நீங்க மறுபடி அங்கிருந்து இங்க வரணும்னாலும் சரி, இல்லை இங்க இருந்து அங்க போனாலும் சரி, ரெண்டுமே முடியாத காரியம். நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. உங்க விருப்பம் உங்க கையில ஒப்பு கொடுத்தேன். பரலோகம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, தேவதூதர்கள், ஆண்டவர், ஆராதனை. ஆனால் பூமியில் ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டேன். ஆனால் நரகம், புழு இருக்குன்னாங்க, பூச்சி இருக்குன்னாங்க, அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியலை. நல்லா சந்தோஷமாக தான் இருக்கு. மொபைல் ஃபோன் 2ல் எதை எடுக்கலாம்? இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடோட வாழ்ந்து பரலோகத்திலையும் மறுபடியும் அதே போல தான் வாழணும். ஆனால் நரகத்தில் நம்ம உலகத்தில் அனுபவிக்காத எல்லா விஷயத்தையும் அனுபவித்து ஜாலியாக சந்தோஷமா இருக்கலாம். இது ஒன்றும் கொடுமைப்படுத்தமா இல்லை. அக்னி அறியினாங்க, அந்தகரினாங்க, அங்கேயும் அப்படி ஒன்றும் தெரியல. என்ன தேவதூதர்கள், ஆராதனை, வர்ஷிப்பு, ஜாலி. சரி பேதுரையா, நான் நரகத்துக்கு நான் போயிட்டு வந்துடுவேன். நல்லா யோசிச்சிட்டீங்களா? இல்லை, எனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நரகம் சூப்பரா இருக்கு, என்னை நல்லா அவங்க கவனிக்காங்க, நான் அங்கேயே போறேன். இல்ல, நீங்க ஒரு டைம் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து அதை மாற்ற முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நரகம் தானா? நல்லா நான் யோசிச்சுட்டேன். எவரும் சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பா நரகத்துக்கு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய்க்கிட்டேன். சரி, உங்க விருப்பம். நீங்க தாராளமா போகலாம்.